அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ சனி பெயர்ச்சி பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போற ராசி கடக ராசி. சந்திர பகவானுடைய ஆட்சி, அதே நேரத்துல காலபுருஷன் 4வது இடம், சுகஸ்தானம், தாய்ஸ்தானம், சுகஸ்தானம், அதே மாதிரி சொத்துக்கள், ப்ராப்பர்ட்டின்னு சொல்றோம் இல்லையா, அது எல்லாமே 4ஆம் இடத்துல தான் அடங்கும். அந்த இடத்துக்கு அதிபதி தான் சந்திர பகவான். சந்திரனுடைய ராசி தான் கடகம். நீங்க பாத்தீங்கன்னா பொதுவாகவே கடகராசிக்காரங்கள்லாம் கோட்டீஸ்வரா இருப்பாங்க. மல்டி மில்லியனர்ஸ் பூரா கடகராசியா இருப்பாங்க, அதிகபட்சமா எடுத்தீங்கன்னா கூட. ஏன்னு கேட்டீங்கன்னா, மாதா பிதா குரு தெய்வம் இல்லையா, அதுல சந்திர பகவான மாத்ருகாரகன், அம்மா சம்பந்தப்பட்டது பூராவே சந்திரன் தான். அப்பா சம்பந்தப்பட்டது பூரா சூரியன், பித்ருகாரகன். அம்மாவுடைய அனுகிரகம் யார் ஒருத்தர் பரிபூர்ணமா வாங்குறாங்களோ, ஒரு தாய், பொதுவாகவே ஒரு தாயின்றவங்க எப்படி இருப்பாங்க, எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க. அதுலயும் சில குழந்தை ஒரு சில செல்லமா கொடுப்பாங்க இல்லையா, சில வீட்டுலாம் பார்த்துருப்போம். ஒரு 4 பசங்க தான், ஒரு குழந்தை மேலதான் அந்த அம்மாவுக்கு பாசம் அதிகமா இருக்கணும். ஜென்ரலா தாயோட அனுகிரகத்தை யார் ஒருத்தர் பரிபூர்ணமா வாங்குறாங்களோ அவங்க தான் பெரிய லெவல்ல இருப்பாங்க. தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை. கோயில் என்ன, தாய்க்கு மேல கோயிலே இல்லைன்ற இறைவனே அப்புறம் தான். அந்த கடகராசிக்காரங்களாம் பாத்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் நிறைய பண்ணுவாங்க, வெளிநாட்டுல போய் வேலை புரிவாங்க. அதே நேரத்துல ஒரு ராசியை நிர்ணயம் பண்றதே சந்திரன். இப்ப மீன ராசியில சந்திரன் இருந்தாருன்னா அது மீனராசி. மீனராசி எப்படி, அது குருவோட வீடு, அங்க போய் சந்திரன் இருந்தாதான் அது மீனராசி. இப்ப துலா ராசி சுக்கரன் வீடு, அங்க சந்திரன் இருந்தாதான் துலா ராசி. அப்ப ராசியை முடிவு பண்றதே சந்திர பகவான் தான். அவருடைய ராசி தான் கடகம். இப்ப இந்த கடக ராசிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. கும்பத்துல இருக்கார் சனீஸ்வரன் இல்லையா. அப்போ 8ஆம் இடம். இந்த கடகராசி அப்படின்னா புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரத்தில் வருகிற 4 பாதங்கள், அதே மாதிரி ஆயில்ய நட்சத்திரம் ஒரு 4 பாதங்கள், மொத்தம் 9 பாதங்கள் இந்த கடகராசியில அடங்கும். அப்போ குரு பகவானுடைய நட்சத்திரம் புனர்பூசம், சனி பகவான் நட்சத்திரம் பூசம், புத பகவான் நட்சத்திரம் ஆயில்யம். இது மூணுமே, இந்த 3 நட்சத்திர புள்ளியும் கடகத்துல வருது. காலபுருஷன் 4வது இடம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அப்ப பாருங்க, களத்திரஸ்தானம், கடகத்துக்கு 7ஆம் இடம் எது, மகரம். 8ஆம் இடம் எது, கும்பம். பொதுவாகவே 7ஆம் இடம்ன்றது களத்திரஸ்தானம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். 7ஆம் இடம்ன்றது கல்யாணம், நண்பர்கள், கூட்டாளிகள், சொல்லிக்கிட்டே போலாம். 8ஆம் இடம்ன்றது ஆயுள் பாவம் இல்லையா. ரெண்டுமே சனி பகவானுடைய வீடு ஆயிடுச்சு கடகத்துக்கு. 7, 8 மகரம், கும்பம். அதே நேரத்துல இந்த கடகராசியில குரு பகவான் உச்சம் பெறுறார். இங்க செவ்வாய் பகவான் வந்து நீச்சம் அடைகிறார். அப்போ சனி பகவான் வந்து 9ஆம் இடத்துக்கு போறார். அஷ்டம சனி விலகி பாக்யாதிபதியா மாற போறார். அது ரொம்ப 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 விசேஷங்க. பாக்யாதிபதியா சனி பகவான் மாற போற இடம் என்ன, ஏற்கனவே சொன்ன மாதிரி மீனத்துக்கு போறாரு, குரு பகவானுடைய வீட்டுக்கு போறார். இப்ப கடகத்துக்கு பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல குரு உட்கார்ந்துருக்கார், 11ஆம் வீட்டுல உட்கார்ந்துருக்கார். சனி பகவான் மார்ச் மாசம் மாறினதுக்கு அப்புறம் 2 மாசம் பொறுத்து தான் குரு பகவான் மாற போறார். குரு பகவான் மாறினாலும் 12ஆம் இடத்துக்கு வராரு இல்லையா, விரயஸ்தானம். விரயம்னா என்ன, சுப செலவுகள் கொடுக்க போறார் குரு. அங்க பாக்யஸ்தானத்துல சனி பகவான், விரயஸ்தானத்துல குரு பகவான். எப்போ, மே மாசத்துக்கு அப்புறம். அப்ப நினைச்சு பாருங்க, பாக்கியம்னா என்ன, எதிர்பாராத திருப்பங்கள், வருமானங்கள், லக் அப்படின்ற, லக்கின்ற இல்லையா, அதிர்ஷ்டம், அதுதான் பாக்கியம். அது மட்டும் இல்ல, தந்தை ஸ்தானம், 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம். பொதுவா 9ஆம் இடத்துல
சனி பகவான் இருந்தாருன்னா விசேஷம் தான், தப்பு கிடையாது. அதே நேரத்துல இருக்க போற வீடு என்ன? குரு பகவானோட வீடு. இப்ப கடகத்துல இப்ப குரு பகவான் பாத்தீங்கன்னா இங்க மிதுனத்துக்கு போகும்போது மே மாசத்துல துலாத்தை பாக்குறாரு 5ஆம் பார்வையா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் தனுஷை பாக்குறாரு, அப்புறம் கும்பத்தை பாக்குறாரு. அப்ப கடகராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த கும்பம் ஆயுள் வளத்தை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையா பார்க்க போறாரு. அப்ப என்ன? ஆயுள் பலம் சிறப்பா இருக்கும், பயப்படவே தேவையில்லை. பாக்கியஸ்தானம் மீனம், அங்க சனி பகவான் போறது ஒரு சிறப்பு. ஆனா அதே நேரத்துல இங்க ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இந்த கடகராசிக்கு பாத்தீங்கன்னா கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் இல்லையா? விருச்சிகம்ன்றது என்ன? செவ்வாய் பகவானோட வீடு. அங்க சனி பகவான் பகை. இப்ப கடகத்துக்கு 3ஆம் இடத்துல கேது இருக்கார். 3ஆம் இடம்ன்றது இளைய சகோதரம், தைரிய வீரியம், தொலை தொடர்பு, இதெல்லாம் 3ஆம் இடம். அங்க கேது இருக்கார். கேது இருக்கிறது விசேஷம் தான், தப்பு கிடையாது. புதனோட வீட்டுல கேது இருக்கார். இப்ப அந்த புதனோட வீட்டுல குரு வர போறாரு. கேது என்ன பண்ண போறாரு? மே மாசத்துல கன்னியில இருந்து சிம்மத்துக்கு போயிடுவார். அப்ப கடகத்துக்கு 2ஆம் இடம். இப்ப கடகராசிக்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தை சனி பகவானுடைய 7ஆம் பார்வையா பார்க்க போறாரு. அதே மாதிரி ருண ரோக சத்துருஸ்தானம், கடகத்துக்கு 6ஆம் இடம் என்று என்ன? தனுசு. அத சனி பகவானுடைய 10ஆம் பார்வையா பார்க்க போறார். பொதுவாவே 6ஆம் இடம்ன்றது அவ்வளவு உச்சிதம் கிடையாது. 6ஆம் அதிபதி தசை ஒருத்தருக்கு வரவே கூடாது. 6ஆம் அதிபதி நல்லவராக இருந்து அந்த தசை வந்தாலே நிறைய பிரச்சனைகளை பேஸ் பண்ணுவாங்க. அதுவும் 6ஆம் அதிபதி சரியில்லாம போயிட்டு ஒரு குறிப்பிட்ட வயசு, ஒரு 25 வயசு, ஒரு வேலைக்கு போற டயத்துல 6ஆம் திசை வந்துச்சுன்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு ஒரு புதன் திசையே வருதுன்னு வச்சுங்க. 17 வருஷம் கஷ்டம் மேல கஷ்டம் அனுபவிப்பாங்க. நிறைய விஷயங்கள். 6ஆம் அதிபதி, 6ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம். பொதுவா 6, 8, 12 மறைவு ஸ்தானம். இதுல சில விதி விலக்கு இருக்குது. இப்ப சூரியன் இருக்காருன்னா சூரியனை யாரும் மறைக்க முடியாது. இப்ப 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் மறைஞ்சாலும் அந்த கிரகத்தை குருவோட பார்வை பார்க்குது, சனி பகவானோட பார்வை படுதுன்னா அந்த இடம் வேற மாதிரி இருக்கும். பொதுவாகவே எல்லாருமே சனினா சொன்ன மாதிரி சனினா பயப்படுவோம். அப்படிலாம் கிடையாது. குரு பகவான் ஒண்ணு பண்ண நல்லது பண்ணுவார், இல்ல கெடுதல் பண்ண மாட்டார். சனி பகவான் அப்படி கிடையாது. கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா அவரை மாதிரி யாரும் அள்ளி கொடுக்க முடியாது. கொடைவள்ளல் கர்ணன் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி சிறப்பு சனி பகவான். கொடுக்கறது அவரை மாதிரி முடியாது. அதே நேரத்தில் கொடுக்கறத நீ நல்ல வழியில யூஸ் பண்ணணும். உங்களுடைய எண்ணங்கள் நேர் வழியில இருந்துச்சுன்னா சனி பகவானுடைய சப்போர்ட்ஸ் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். பொதுவா கடகராசிக்கு சனி பகவானோட அனுகிரகம் எப்பவுமே கிடைக்கும். ஏன்னா பூச நட்சத்திரம், அவருடைய முதல் நட்சத்திரமே பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, 3 நட்சத்திரம் இல்லையா? அதுல முதல் நட்சத்திரம் பூசம், அது கடகராசி. அதே மாதிரி கடைசி நட்சத்திரம் உத்திரட்டாதி, அது மீனராசி. அப்போ தன்னுடைய நட்சத்திர புள்ளியில தான் அவர் போய் உட்கார போறாரு. அதே மாதிரி தன்னுடைய நட்சத்திரமான பூசத்துலதான் அந்த கடகராசி வருது. அப்ப கடகராசிக்காரர்களுக்கும் இந்த சனி பெயர்ச்சி சிறப்பாக தான் இருக்க போகுது. பொதுவாகவே நீங்க வெளிநாடு போற வாய்ப்புகள் நிறைய கிடைக்க போகுது. ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது படிச்சுட்டு இருக்கீங்க, வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு இருந்தீங்கன்னா கடகராசிக்கார கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். சனி பகவான் உங்களை கொண்டு போய் நீங்க நினைக்கிற எந்த கண்ட்ரில நீங்க படிக்கணும் ஆசை அந்த கண்ட்ரிக்குள்ள கொண்டு போய் விடுவாரு. அதே மாதிரி அம்மாவை முடிஞ்சாலும் எல்லாருமே சந்தோஷமா வச்சுக்க பாருங்க. தாயோட அனுகிரகத்தை பரிபூர்ணமா கிடைக்க பாருங்க. திருப்பதி போயிட்டு வாங்க, ஒரு விசேஷமா இருக்கும் உங்களுக்கு. பெருமாள் வணங்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா கடகராசிக்காரங்கெல்லாம் சோமவாரத்துல சிவபெருமான விரதம் இருங்க. இப்ப எப்படி சனி பிரதோஷம் வருது, அது மாதிரி திங்கக்கிழமை வந்துச்சுன்னா அது சோமவார பிரதோஷம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரதோஷம்.
நம்ம இப்ப பேசுறது 27ஆம் தேதி ஜனவரி பேசுறோம். இன்னைக்கு பிரதோஷம். முடிஞ்சா எல்லோருமே சிவனை வழிபடுங்க. சந்திர பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கணும்னு சொல்லி சிவனை நீங்க எவ்வளவுக்குள்ள வேண்டீங்களோ அவ்வளவுக்குள்ள பாக்கிய சனி பகவான் இல்லையா, பாக்கியாதிபதியா வர போறார் 9ஆம் இடம். மிக மிக அருமையாக இருக்க போது கடகராசிக்கும். எல்லோருமே கடகராசி நேயர்கள் தினமும் காலையில் எழுந்த உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. அதே நேரத்தில் இரவுல படுக்க போகும்போதுக்கு முன்னாடி சந்திர பகவானை வேண்டிட்டு அம்மாவை வணங்கிட்டு படுங்க. இப்ப நம்ம வெளியூர்ல இருக்காங்க, அம்மா ஊர்ல இருக்காங்க, அப்படி கிடையாது. அம்மாவை மனசு நினைச்சிட்டு படுங்க. இது இருந்தாலே விசேஷம். அதே மாதிரி வெண்முத்து ஸ்டோன், அந்த ஸ்டோனை நீங்க கையில போட்டுங்க. கடகராசிக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும். நீலக்கல்லு சனி பகவான், அதே மாதிரி வெண்முத்து வந்து சந்திர பகவான். கடகராசிக்கு 9ஆம் இடத்தில் வரக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுக்கு சிறப்பான அருள் புரியட்டும் என்று எல்லாம் வல்ல திருநள்ளாறு க்ஷேத்திரத்தில் வீட்டிருக்கும் தர்பானேஸ்வர சிவனை மனதார பிரார்த்திக்கிறேன். பிரார்த்தனை எல்லோருக்குமே நல்லபடியாக அமைய எம்பெருமான் நிச்சயம் வழிகாட்டுவார். ஓம் நம சிவாய.